போதுமா? நான் எந்த ஒரு தப்பும் பண்ணாம தலை குடியறதுக்கு தயாரா இருந்தேன். மன்னிப்பு கேட்கவோ தயாரா இருந்தா, ஆனா இனிமே கேட்க மாட்டேன். ஆமா, நீங்களே யாரு? உங்களை மாதிரி மோசமான ஆளுகளை என்னால கடவுளை ஏத்துக்க முடியாது. ஆமா, பாவிகள் எப்ப கடவுளை ஏத்துக்கிட்டு இருக்காங்க? நான் எந்த பாவமும் பண்ணல. இந்த பிருந்தாவும் எந்த தப்பும் பண்ணல. எங்க 2 பேருக்கு நடுவுல எந்த தப்பு நடக்கல, புரிஞ்சுக்கோங்க. பிருந்தா எந்த புனிதத்தோட இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கா. அவ அவளுடைய கலாச்சாரம் பண்பாடுன்னு எதையுமே மறக்கல. அவ ரஜத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்ற விஷயத்துல தெளிவா தான் இருக்கா. அதே மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க போறது நந்திதாவ. ஆமா, நான் நந்திதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் தயாரா தான் இருக்கேம்மா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கணும். I'm really sorry for this. ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க எதையும் தேவையில்லாம நினைச்சிட்டு இருக்காதீங்க. எல்லாம் சரியாயிடுச்சு. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. நீங்க கவலைப்பட்டு உங்க உடம்பு கெடுத்துக்காதீங்க. ஆண்டி, I'm really sorry. இப்ப நடந்த எல்லா விஷயத்திலும் என்னோட தப்பும் இருக்கு. இந்த மாதிரி மோசமான விஷயம் நடக்கும்போது உங்களை என்னால ப்ரொடெக்ட் கூட பண்ண முடியல. I'm really sorry. இது எனக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தா எல்லாம் சரியாயிடுங்க. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் அப்பாவை உள்ள கொண்டு போய் படுக்க வைக்கிறேம்மா. வாங்க. பிருந்தா ஒன்றும் நம்மள மாதிரி பெரிய குடும்பத்தை சேர்ந்தவ இல்லை. அதனால எல்லாரும் அவளை மட்டம் தட்டி பேசுவாங்க. உன் மனசுல உண்மையிலே பிருந்தாவுக்கு இடம் இருந்துச்சுன்னா, அவ மேல வச்சிருக்க அன்பு உண்மைன்னா, உன்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவளுக்கு அதை செய். இந்த உலகமே எதிர்த்தாலும் அவளுக்காக நீ நில்லு. அவளை தனியா விட்டுறப்பா. நான் உங்க கூட இருக்கேங்க. நீங்க ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன்ல. வாங்க, பாத்து வாங்க. வாங்க வாங்கப்பா. பிருந்தா, கல்யாணத்தை வெறும் கடமையை நினைச்சு எல்லாரும் பண்ற அதே தப்பு தான் நீயும் பண்ண போற. Isn't you deserve better? Actually you deserve the best. அதனால தான் சொல்றேன், வாழ்க்கை உனக்கு திரும்ப திரும்ப வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்க போறதில்ல. கிடைக்கிற வாய்ப்புல கரெக்டான முடிவெடு. You deserve better. Actually, you deserve the best. உலகத்துல யார் வேணாலும் சந்தேகப்படலாம், ஆனா அவன் சந்தேகப்பட்டிருக்க கூடாது. உன்னை காதலிக்கிறவன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன், உன் கூட வாழ்க்கை முழுக்க இருக்க போறவன் உன்னை எப்படி சந்தேகப்படலாம்? இந்த மொத்த உலகமும் உன்னை எதிர்த்து நிக்கலாம், ஆனா எப்பவும் அவன் உனக்காக தான் இருந்திருக்கணும். பிருந்தா எந்த புனிதத்தோட இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கா. அவ அவளுடைய கலாச்சாரம் பண்பாடுன்னு எதையுமே மறக்கல.
இந்தாங்க ஜூஸ் குடிங்க, நல்லா இருக்கும். ஏன் இப்ப இவங்க சிரிக்கிறாங்க? மூஞ்சில கரிய பூசினதுக்கா இருக்குமோ? ஒருவேளை பேகி பிடிச்சிருச்சா என்ன இவங்க இப்படி சிரிக்கிறாங்க? சீ, என்ன சொல்ற? வாய மூடு. எதுவும் மாற போறதில்ல. எல்லாமே நான் பிளான் பண்ணபடிதான் நடக்க போகுது. தேவ்க்கும் நந்திதாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என்ன? வேண்டாம் வேண்டாம், நீ நந்திதா நாகினியோட பொண்ணு, அவளை எப்படி தேவ் கல்யாணம் பண்றது? உன்னோட ஞாபக சக்தி குறைஞ்சு போச்சுன்னா வாயை முடிக்கிட்டு சும்மா இருந்தா சரி. வாயை கொஞ்சம் மூடுங்களேன் ப்ளீஸ். ஒருவேளை நீங்கெல்லாம் மறந்து போயிருக்கலாம். ஒரு நாகினி ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட தெய்வீக சக்தி எல்லாம் போயிடும். அது அவளுக்கு சாபம் ஆயிடும். தேவ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நந்திதாவோட சக்தி எல்லாம் மொத்தமா போயிடும். அப்போ அந்த மானசா அவளை என்ன பண்றது? அவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? சாரி அக்கா, நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா வீட்டுக்கு நாகினிய மருமகளை கூட்டிட்டு வந்து தேவ் மட்டும் இல்லாம எல்லாரையும் சிக்க வைக்க போறீங்கக்கா. ஏ கேத்தி, நீ எப்பதான் புரிஞ்சுக்க போற? அக்கா, நூடுல்ஸ்க்கு புரியவே புரியாது. ஏன்னா அவளுக்கு உங்கள மாதிரி மூளை இல்லல்ல. மூளைங்கிறது உங்க யார்கிட்டயுமே கிடையாது. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. நந்திதா கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பா. அங்க நாம அந்த மானசாவோட கதையை முடிச்சிடலாம். அவளை கொன்னுடலான்னு சொல்றேன். தன்னி மானியத்தா ஒரு நாகினி, இச்சாதாரி நாகினி. அவளை அழிக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான கொலகாரம் வேணும். தெரியும். அவளை கொல்றதுக்கான ஆயுதம் என்கிட்ட இருக்கு. என்னங்க, நீங்க குளிச்சு ரெடி ஆயிட்டீங்களா? சாப்பாடு கூட ரெடி ஆயிடுச்சு. நீங்க சொன்னீங்கன்னா நான் எடுத்து வைப்பேன். என்ன வெளியே போறீங்களா என்ன? எதையோ தேடிட்டு இருக்கீங்க போல இருக்கு. என்ன தேடுறீங்க? மாந்திரிக விபூதியை தேடுறேன். அதையே இப்ப திடீர்னு தேடுறீங்க? இப்ப அதை தேட வேண்டிய அவசியம் என்னன்னு நான் கேக்குறேன். நான் திரும்ப வர்ற வரைக்கும் இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். எங்க போறீங்க? இன்னைக்கு நீங்க வீட்டை விட்டு எங்கேயும் போக வேண்டாம். ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது. நான் தான் சொல்றேன்ல, இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போகாதீங்கன்னு. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துருச்சு. இப்ப ஏன் வெளியே போறீங்க? நான் என்ன சொல்ல வரேன், எதுக்கு சொல்ல வரேன்னு முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வெளியே போகாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு எதுவும் ஆகாது. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு எதுவும் ஆகாது. நான் வரேன். தண்ணியாவது குடிங்க. வேண்டாம் வேண்டாம், நான் கிளம்புறேன். திடீர்னு இவருக்கு என்ன ஆச்சு? கியாதி, அம்மா எங்க? அம்மா ரூம்ல இருக்காங்க. அவங்க கூட தான் ஆகாஷனாவும் இருக்காரு. சரி, நல்லதா போச்சு. இப்போ பண்டிதருக்காக தான் வெயிட்டிங். விஷாலி மேடம். பண்டிதரே, நான் கேட்டேனே அதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்கல்ல? ஆமா, இது மாந்திரிக விபூதி. இது அவளை தடுக்கும். நிரந்தரமா முடியாது, ஆனா கொஞ்ச நேரம் தாமதப்படுத்தும். அந்த மானசா மட்டும் செத்துட்டான்னா என்னோட தேவ்க்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் அவனுக்கு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. கியாதி, அண்ணி, நந்திதா மேலதான் இருக்கா. ஒரு நிமிஷம் கூட அவளை விட்டு உன் பார்வை விலக்க கூடாது. இந்த கல்யாணம் நடந்தாதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. சரியா? வாங்க. நீயா? நீங்க என்ன பண்ற? பெரியம்மா நந்திதாவுக்காக gift கொடுத்திருக்காங்க, அதான். சரி சரி, வா வா. சரி, நான் இப்ப வரேன். சரி நந்திதா, இதெல்லாம் பெரியம்மா உனக்காக கொடுத்தாங்க. இதை போட்டுக்கிட்டு ரெடியாக சொன்னாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? எனக்கு உன்னோட ஹெல்ப் எதுவும் தேவையில்லை. நந்திதா ப்ளீஸ், அப்படிலாம் எதுவும் சொல்லாத. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா பெரியம்மா சந்தோஷப்படுவாங்க. அந்த குடும்பம் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் தான் நானும் விரும்புறேன்.